படத்துல கூட பார்த்திருக்கோம். அதே போலதான் இப்பவும் ஒரு நாட்டை தனிமைப்படுத்த அது மேல பொருளாதார தடைய விதிச்சிட்டாங்க. அதனால மற்ற நாடுகள் அந்த நாட்டு கூட எந்த உறவும் வச்சுக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் ஆயுதம் தன்னோட தற்காப்புக்காக பயன்படுத்துறாங்க. ஆனா இப்போ அடுத்தவங்களை பயம்படுத்த பயன்படுத்துறாங்க. ஆனாலுமே பல வகையான நெருங்கிய நண்பர்கள் போல இருக்கிற நாடுகள் கூட உள்ளுக்குள்ள ஒருத்தர் பொறாமையா தான் பாத்துக்கிறாங்க. இது அவங்களுடைய ஏதாவது ஒரு நடவடிக்கையால வெளிவந்துடுது. சமீப காலமா அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்களை மிகப்பெரிய ஜாம்பவனா வெளியே காட்டிக்கிட்டாங்க. ஆமா, இதனால ரெண்டு நாட்டுக்கிடையே பனிப்போர் இருந்துகிட்டே இருக்கும். உலக நாடுகள் அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு நாட்டோட நட்புல இருந்துச்சு. ஆனா இந்த ரெண்டு நாட்டை தாண்டி இப்போ சீனா பலமான நாடா இருக்கு. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான சீனா தங்களுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் நினைச்சத அவங்களால அடையிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் வச்சிருக்காங்க. இதனால சீனா தானுமே உலகத்துல சிறந்த மிகப்பெரிய ஜாம்பவனா காட்டிக்கவும் உலகத்தையே தன்னோட அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரவும் முயற்சித்து வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வழிகளை செஞ்சுக்கிட்டே வராங்க. இந்த மாதிரியான நேரத்துல தனது அண்டை நாடா இருக்கிற தைவானை தனக்கு